வணக்கம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டா, கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் பாலிட்டி அண்ட் தமிழ்நாடு நிர்வாகம் இந்த மூணுத்துக்கும் ஒரே விஷயத்தை இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ் பேப்பர்ல பார்க்க முடிஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே தெரியும், டாக்டர் பி.வி. ராஜமன்னார் குழு. இந்த குழு எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுவீங்க. மத்திய மாநில உறவுகளுக்காக தமிழ்நாடு டிஎம்கே அரசாங்கம் அமைத்த ஒரு குழு இது. ஓகேங்களா? சோ முன்னாள் நீதிபதி ராஜமன்னார் குழு 1969 அமைக்கப்பட்டுச்சு. அப்ப யார் முதல்வரா இருந்தாங்க? திரு மு. கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. அவர் இந்த குழு அமைச்சாரு. நீதிபதி ராஜமன்னார் தலைமை. அதனால இந்த குழுவுக்கு பேரே ராஜமன்னார் குழுனே சொல்லுவாங்க. இதுல உறுப்பினர்கள்னு சொல்லும் போது ஏ. லட்சுமணசாமி மற்றும் பி. சந்திர செட்டி, இங்க 2 பேர் இருந்தா மொத்தம் 3 பேர் கொண்ட குழு. சோ இதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சில இப்ப கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, சேம் மத்திய மாநில உறவுகளுக்காக இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம், அதாவது ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சிச்சு. அது யாரு அப்படின்னு கேட்டா, தலைமை நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள். சோ அவர் இப்ப இன்னைக்கு அறிக்கை பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காரு. தமிழ்நாடு சட்டமன்றத்துல அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுருச்சு. சோ கவர்மெண்ட்ல இருந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் சட்டமன்றத்துல பேசியிருக்காங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது 1,00,000% கொஸ்டின் வந்தே தீரும். ஓகேங்களா? இது இல்லாம பேப்பர் நீங்க பார்க்கவே முடியாது. சோ இந்த குழு உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தான் திரு குரியன் ஜோசப். ரைட். இந்த குழுவுடைய உறுப்பினர் யாரு? கே. அசோக் வர்தன் ஷெட்டி மற்றும் டாக்டர் எம். நாகநாதன். சோ இவங்க பத்தியும் இந்த உறுப்பினர்கள் பத்தியும் கேட்கலாம். இது எதுக்குன்னு கேட்டா, மத்திய மாநில உறவுகள். இப்போ குறிப்பா ஆளுநர் பாத்தீங்கன்னா மாநில பல்கலைக்கழகங்கள்ல வேந்தர்களாக அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுல, அது விலக்க வேண்டும்னு இவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. மற்றும் கல்வி அப்படிங்கிறது பொது பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு முழுமையாக மாற்றணும் அப்படிங்கறத பத்தி இவங்க பேசியிருக்காங்க. சோ இதே மாதிரி ஒன்றிய அரசுடைய பங்கை பாத்தீங்கன்னா குறைப்பதற்காக இல்லாம மாறாக சரியான அளவில் மாற்றுவதுதான் இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறதும் இந்த அறிக்கையில சொல்லியிருக்கு. சோ அப்ப அறிக்கையில என்னென்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. நீதிபதி ராஜமன்னார் குழு பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல என்னென்ன பரிந்துரைகள் இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சோ அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய திரு நீதிபதி குரியன் ஜோசப் அவர்களுடைய பரிந்துரை என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். சோ அந்த கொஸ்டினை 2 கமிட்டியோட அறிக்கை இருக்குல்ல, அதை மாத்தி பாத்தீங்கன்னா வச்சு இதில் எது குரியன் ஜோசப்போடைய அறிக்கை அல்லன்னு கொஸ்டின் கேட்கலாம். சோ எப்படி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாபிக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.